சாதாரணமாக மிளகு வாயில் வச்சுக்கிறது எப்போ வேணாலும் நீங்கள் டெய்லியும் கூட வச்சுக்கலாம். தேனில் போட்டு சாப்பிட்றது மருந்து, சரிங்களா? அது தேனில் போட்டு சாப்பிட்ற இன்னொரு 6 மாதம் நல்லா ஊறி இருக்கும். நல்லா ஊறின அந்த மிளகு எடுத்து சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்கும். தேனுக்கும் மஞ்சள் தூளுக்கும் மிளகுக்கும் அவ்வளோ நல்ல ஒரு தன்மை உண்டு. தேன் உயிரோடு இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாக்கக்கூடியது, மஞ்சள் கிருமி நாசினி, மிளகு உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை வெளியில் எடுக்கக்கூடியது. இது 3மே சேர்ந்து ஊறி ஒன்றா நம்ம உடம்புக்குள்ளே சேரும்போது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் சரியாக கிளியர் ஆகிவிடும். ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும், லிவர் ப்ராப்ளம் சரியாகும், கிட்னி ப்ராப்ளம் சரியாகும். சிலருக்கு உடம்புல அந்த கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பெண்களுக்கு, அதுவும் சேர்ந்து சரியாகும். நிறைய விஷயத்தை சரி பண்ணக்கூடியது. இதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது, ரொம்ப நாளாக தீராத நோய் இருக்குதுங்க. அந்த தீராத நோய் எப்படி தான் ரொம்ப வருஷமாக இருக்குது, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலன்றீங்களா? சாதம், பச்சரிசி சாதம் வடிங்க. பச்சரிசியில் சாதம் வடிக்கணும், குக்கரில் வைக்கக்கூடாது. வடித்து அந்த கஞ்சை எடுத்து ஒரு 10 மிளகு எடுத்து அந்த கஞ்சியில் போட்டுருங்க. நல்லா கொதிக்க இருக்கணும் அந்த கஞ்சி. அதில் எடுத்து அந்த மிளகை போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. லைட்டாக பக்குவமான சூடு வருது பாருங்கள், அப்போ அதை வடிகட்டி, அதாவது மிளகு இல்லாமல் எடுத்து அந்த கஞ்சியை எடுத்து குடிங்க. இது வாரத்துக்கு 1 நாள் குடிங்க. யார் ரொம்ப நாளாக நோய் இருக்குதுங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, எவ்வளோ மருந்து சாப்பிட்டுட்டேன் இருந்தாலும் எனக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்றவங்க இதை செய்யுங்க. இவங்க தினமும் 2 மிளகு சாப்பிட்லாமா? தினமும் 2 மிளகு வாயில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நச்சுத்தன்மை அப்பப்போ வெளியில் கிளியர் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் இதை தவிர இந்த கஞ்சியில் அந்த மிளகு போட்டு சாப்பிடும்போது, அந்த கஞ்சி குடிக்கும்போது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. உடம்புல கூடிய ரொம்ப நல்லதுங்க அது, சரிங்களா? இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பலர் இதை சொன்னது கேட்டதுக்கப்புறமா ஒரு 10 நாளுக்குள்ளே நல்ல மாற்றம் இருக்குங்க என் உடம்புலன்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை சரியானாலே நம்ம உடம்பே நல்லா ஆக ஆரம்பிக்கும். நம்ம